கற்க நிற்க அதற்குத் தக. அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நாம் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவில் அலகு 7 நிருமக் கணக்குகளில் இதில் எடுத்துக்காட்டு 18 பயிற்சி 18 பார்க்கலாம். மாணவர்களே, நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம கணக்கு படிச்சுட்டு எப்படி போடலாங்கிறத விளக்கமாக சொல்கிறேன், கவனிச்சிட்டே வாங்க. எடுத்துக்காட்டு 18. தங்கம் நிறுமம் பங்கொன்று ரூபா 10 வீதம் 50,000 நேர்மை பங்குகளை பங்கொன்றுக்கு ரூபா 2 வீதம் முனைமத்தில் வெளியிட்டது. தொகை கீழ்கண்டவாறு செலுத்தப்பட வேண்டும். விண்ணப்பத்தின் போது 5, ஒதுக்கீட்டின் போது 5 முனைமம் உட்பட முதல் மற்றும் இறுதி அழைப்பு 2. அனைத்து பங்குகளும் ஒப்பப்பட்டன. பிரியா என்பவருக்கு ஒதுக்கப்பட்ட 500 பங்குகள் மீதான ஒதுக்கீட்டு தொகை முதல் மற்றும் இறுதி அழைப்பு தொகை தவிர அனைத்து தொகையும் பெறப்பட்டது. அவருடைய பங்குகள் ஒருபிழப்பு செய்யப்பட்டன. ஒருபிழப்பு செய்த அனைத்து பங்குகளும் தேவி என்பவருக்கு 8 வீதம் மறு வெளியீடு செய்யப்பட்டன. குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். ஃபஸ்ட்டு குறிப்பேடு விண்ணப்பத்தொகை பெற்றதுக்காக எத்தனை பங்கு வெளியிடுறோமோ அத்தனை பங்குகளுக்கான விண்ணப்பத்தொகை 5 ரூபா வீதம் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். இப்போ நம்ம வெளியிடுற பங்கு 50,000 பங்கு 5 ரூபான்னு சொன்னால் நமக்கு 2,50,000 ரூபா வரும் இல்லையா? 5 25 இல்லையா? 2,25,000 ரூபா நம்ம பெற்றுருக்குறோம். இது அப்படியே முதல் கணக்கு மாற்றிடுறோம். ஏன்னா நம்ம ஒதுக்கீட்டலாம் சரி கட்டல. அதனால் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வச்சுட்டு நேர்மை பங்கு முதல் கணக்கு 2,50,000 முடிஞ்சுது. அடுத்தது ஒதுக்கீட்டில் பெற வேண்டியது பாருங்கள். ஒதுக்கீட்டில் 5 ரூபா நம்ம பெறணும். அதில் முனைமா இருக்கு இல்லையா? முனைமா 2 ரூபா போச்சுன்னா மீதி 3 ரூபா தான் முதலுக்கு போகணும். அப்போ பெற வேண்டியது நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு 50,000 × 5 2,50,000. அடுத்தது நேர்மை பங்கு முதல் கணக்கில் 50,000 × 3 அது வரவில் போட்டுருங்க 1,50,000. பத்திர முனைம கணக்கு 2 ரூபா வீதம் 50,000 பங்குகளுக்கு 1,00,000 ரூபா. இது நாம் பெற வேண்டியது ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியதுன்னு எழுதிடுங்க. பெற்றுக்கொள்ளும்போது 500 பங்குகளுக்கான ஒதுக்கீட்டு தொகையை கழிச்சிடணும். அப்படி பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்? 500 பங்குகளுக்கு 5 25 2,500 ரூபா நமக்கு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு நமக்கு எவ்வளோ வருதுச்சுன்னா 2,47,500 ரூபா. அந்த 500 பங்குகளுக்கான தொகை தவிர மீதியாக வாங்கிட்டோன்னு அர்த்தம். அடுத்தது குறிப்பேடு நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு 2 ரூபா வீதம் பெற வேண்டியது இல்லையா? அதனால தான் இந்த கணக்கு பற்று வைக்கிறோம். 1,00,000 ரூபா நேர்மை பங்கு முதல் கணக்கில் 1,00,000 ரூபா வரவில் வச்சுருங்க. பெற்றுக்கொள்ளும் போது அதே மாதிரி இந்த 500 பங்குகளுக்கான தொகை நமக்கு போச்சு. எவ்வளவு? 1,000 ரூபா மைனஸ் பண்ணுறங்க இல்லையா? 500 பங்குகளுக்கு 2 ரூபா வீதம் 1,000 ரூபா போச்சுன்னா மீதி 99,000 நம்ம பெற முடியும். அதனால் வங்கி கணக்கு பற்று 49,500 × 2 போட்டிங்கன்னா 99,000 வந்துடும். நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கில் 99,000. அடுத்த கணக்கு இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பங்குகளை ஒருபிழப்பு செய்கிறோம். அப்போது எத்தனை பங்கு ஒருபிழப்பு செய்கிறோமோ அதனுடைய முகமதிப்பு பற்று வைக்கணும். இப்போ நேர்மை பங்கு முதல் கணக்கு 500 × 10 வச்சிங்கன்னா 5,000 ரூபா வந்துடும். பத்திரம் முனைமா அதில் ஒரு 2 ரூபா இருக்கு இல்லையா? அதுவும் நம்ம பற்று வைக்கணும். அது நம்ம பெறலை. அதனால் அதையும் நீங்கள் 1,000 ரூபா பற்று வச்சுருங்க. அடுத்தது நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பெற வேண்டியது 500 பங்குகளுக்கு 5 ரூபா வீதம் 2,500 நம்ம பெறாமல் இருக்கிறோம். நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பெற வேண்டியது 1,000 ரூபா இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்ம பெற்றுருக்கோம் இல்லையா? அது நமக்கு லாபம். அதுதான் பங்கு ஒருபிழப்பு கணக்கில் போகணும். ஒரு பங்குக்கு 5 ரூபா வீதம் 2,500 ரூபா ஒருபிழப்பு கணக்கில் வர வச்சிடணும். அடுத்த குறிப்பேட்டை பாருங்கள். அடுத்தது மறு வெளியீடு செய்கிறோம் இல்லையா? அதை 500 பங்கு 8 ரூபா வீதம் மறு வெளியீடு செய்கிறோம். அதனால் பெற்றுக்கொள்கிற தொகை வங்கி கணக்கு 500 × 8 போட்டிங்கன்னா 4,000 ரூபா வந்துடும். அப்போ நமக்கு 1,000 ரூபா நஷ்டம் வருது. இந்த நஷ்டத்தை என்ன பண்ணுறோம்? இதுக்கு முன்னாடி கிடைச்ச லாபத்திலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ முன்னாடி கிடைச்ச லாபம் எவ்வளோக்கு? 2,500 இருக்குது பாருங்கள் ஒருபிழப்பு கணக்கில். அதிலேருந்து 1,000 ரூபா அங்கே எடுத்துக்கிறோம். அதனால் பங்கு ஒருபிழப்பு கணக்கு 2 ரூபா வீதம் 1,000 ரூபா பற்று வச்சுருங்க. இப்போ நேர்மை பங்கு முதல் கணக்கு 500 × 10 போட்டிங்கன்னா 5,000 ரூபா வந்துடும். அடுத்தது முதல் என காப்பு ஒருபிழப்பு நமக்கு மொத்தம் 2,500 வந்துச்சு. அதில் மறு வெளியீடு நட்டத்தில் ஒரு 1,000 ரூபா நம்ம குறைச்சிட்டோம். மீதி 1,500 ரூபா இருக்குது. அதுதான் முதலென காப்பு கணக்கு மாற்றணும். அதனால் பங்கு ஒருபிழப்பு கணக்கு பற்று 1,500 முதலென காப்பு கணக்கு 1,500 முடிஞ்சது மார்களே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதே மாதிரி பயிற்சி கணக்கு 18 இருக்குது, அதையும் பார்க்கலாம். பயிற்சி கணக்கு 18 பக்கம் 260 பாருங்கள். வைரம் வரையறு நிறுமம் 1 ரூபா 10 வீதம் 60,000 நேர்மை பங்குகளை ரூபா 2 முனைமத்தில் பின்வரும் செலுத்துதலுக்கு ஏற்ப வெளியிட்டது. விண்ணப்பத்தின் போது ரூபா 6, ஒதுக்கீட்டின் போது ரூபா 4 முனைமம் உட்பட முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு 2. அனைத்து பங்குகளும் ஏற்கப்பட்டன.
சரிதாவின் 1000 பங்குகளுக்கான ஒதுக்கீட்டு முதலாவது அழைப்பு மற்றும் இறுதி அழைப்பிற்கான தொகை தவிர ஏனைய அனைத்தும் பெறப்பட்டன. அவருடைய பங்குகள் ஒருபிழப்பு செய்யப்பட்டன. ஒருபிழப்பு செய்யப்பட்ட அனைத்து பங்குகளும் பரிமளா என்பவருக்கு பங்கு 1 7 வீதம் மறு வெளியீடு செய்யப்பட்டன. குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு குறிப்பு எழுதிக்கலாம். குறிப்பு பார்த்திங்கன்னா, வெளியிடும் பங்குகள் 60,000, விண்ணப்பத்துக்கு 6, ஒதுக்கீடு 2 + 2, அதாவது முனையமும் ஒதுக்கீடு தொகையும் சேர்த்து 4 ரூபாய். முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு 2 ரூபாய். அடுத்தது ஒதுக்கீடு பெறாதவை 1000, முதல் அழைப்பு பெறாதவை 1000, இறுதி அழைப்பு பெறாதவை 1000. அது மாதிரி ஒருபிழப்பு செய்கிற பங்குகள் 1000, மறுவெளீடு செய்வது 1000 ரூபாய். பங்கு 1 ரூபாய் 7 வீதம். இப்போ முதல் காப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். முதல் காப்பு கணக்கீடு. மறு வெளியீடு பங்கு லாபம் எவ்வளவு? 6000 ரூபா. எப்படி 6000 நமக்கு வந்துச்சுன்னா, ஒரு பங்குக்கு 6 ரூபா வீதம் 1000 பங்குகளுக்கு 6000 ரூபா வாங்கியிருக்கிறான். இதில் விண்ணப்ப தொகை இல்லையா 1000 ரூபா, மறு வெளியீடு நட்டம் பார்த்திங்கன்னா 3000 ரூபா. ஏன்னு கேட்டால் ஒரு பங்கை 7 ரூபாய்க்கு தான் நம்ம விற்கிறோம். அப்போ 3 ரூபா நட்டம். அந்த நட்டத்துங்க போட்டுருங்க. கிடைச்ச லாபம் 6000 ரூபா. இந்த பங்கு மறு வெளியீடு செய்யும்போது 3000 நட்டம். இப்போ மீதி இருக்கிறது 3000 ரூபா. இதுதான் முதல் காப்புக்கு போகணும். இதே மாதிரி குறிப்பேடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குறிப்பேடு விண்ணப்ப தொகை பெற்றுக்கொண்டதுக்கான குறிப்பேடு. வங்கி கணக்கு பற்று 3,60,000. ஏன்னு கேட்டால் 60,000 × 6 ரூபா விண்ணப்ப தொகை. அதனால் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு 3,60,000 வரவில் வச்சுருங்க. ப்ராக்கெட்டில் விண்ணப்ப தொகை பெற்றது அப்படின்னு எழுதிருங்க. அது விளக்க குறிப்பு. ரெண்டாவது கணக்கு வந்து அந்த பெற்ற விண்ணப்பத்தை நேரடியாக முதல் கணக்கு மாற்றிடுறோம். நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு 3,60,000. இப்போ இது முடிஞ்சுது. அடுத்தது ஒதுக்கீடு பெற வேண்டியது. மொத்தமாக பெற வேண்டியது 2,40,000. அதில் முதலுக்கு 1,20,000, பத்திர முனைமத்துக்கு 1,20,000 போயிடணும். அப்போ குறிப்பேடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது பெற வேண்டியது இல்லையா, நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு 2,40,000, நேர்மை பங்கு முதல் கணக்கு 1,20,000, பத்திர முனைமை கணக்கு 1,20,000. அடுத்த குறிப்பேடு பெற்றுக்கொள்ளும்போது வங்கி கணக்கு பற்று இல்லையா, அதில் வந்து இந்த 4,000 நம்ம குறைச்சிட்றோம். ஏன்னா 1000 பங்குகளுக்கு 4 ரூபா வீதம் நம்ம பெறலை. அதனால் வங்கி கணக்கு பற்று 59,000 × 4 போட்டுனா 2,36,000. நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு 2,36,000. அடுத்த குறிப்பேடு நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று 1,20,000, நேர்மை பங்கு முதல் கணக்கு 1,20,000. இது வந்து முதல் அழைப்பும் இறுதி அழைப்பும் பெற வேண்டியதுக்கான குறிப்பேடு. பெற்றுக்கொள்ளும்போது குறிப்பேடு வங்கி கணக்கு பற்று 1,18,000. ஏன்னா 2,000 நம்ம பெற முடியலை. முதல் அழைப்பும் இரண்டாம் அழைப்பும் 2 ரூபா வீதம் 1000 பங்குகளுக்கு 2,000 போச்சுன்னா மீதி 1,18,000 தான் பெற முடியும். அதனால் வங்கி கணக்கு பற்று 1,18,000, நேர்மை பங்கு முதல் மற்றும் இரண்டாம் அழைப்பு கணக்கு 1,18,000 வரவில் போட்டுருங்க. அடுத்த குறிப்பேடு பறிமுதலுக்கான குறிப்பேடு. அதுக்கு பார்த்திங்கன்னா நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று வச்சுருங்க. 1000 பங்குகளை பறிமுதல் பண்ணுறோம். 10 ரூபா வீதம் 10,000 ரூபா. அது மாதிரி முனைமம் பத்திரம் முனைமம் நமக்கு இருக்குது, அதுவும் பற்று வச்சுருங்க 2,000 ரூபா. அது நம்ம பெறாமல் இருக்கிறோம். அடுத்தது இது வரைக்கும் நம்ம ஒதுக்கீட்டில் பெற வேண்டியது 4 ரூபா. நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு 4,000 ரூபா, நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு 2,000 ரூபா. இது வரைக்கும் நம்ம ஒருபிழப்பில் பெற்ற தொகை பங்கு ஒருபிழப்பில் 6,000 ரூபா. ஏன்னா 1000 பங்குகளுக்கு 6 ரூபா வீதம் 6,000 நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. இப்போ இந்த லாபத்தை என்ன பண்ணணும் அடுத்த குறிப்பேட்டில் பார்க்கலாம். மறு வெளியீடு செய்கிறேன் இல்லையா, 1000 பங்குல 7 ரூபா வீதம் மறு வெளியீடு செய்கிறேன். அப்போ ஒரு பங்கு 3 ரூபா நமக்கு நஷ்டமாகுது. அப்போ 3 ரூபா ஒரு பங்குக்குன்னா 1000 பங்குகளுக்கு எவ்வளவும் 3000 நஷ்டம். இந்த நஷ்டத்தை என்ன பண்ணுறோன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஒருபிழப்பில் கிடைச்ச லாபத்துலேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ குறிப்பேடு பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு பற்று 1000 × 7 7,000 ரூபா. பங்கு ஒருபிழப்பு கணக்கு பற்று, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள குறிப்பேட்டில் இருக்கிற ஒருபிழப்பு லாபத்துலேருந்து இங்கே எடுத்துக்கிறோம். இந்த நஷ்டத்தை சரி கட்டுறோன்னு அர்த்தம். இப்போ அது ஒரு 3,000 ரூபா. பங்கு முதல் கணக்கில் 10,000 போயிடுச்சு. அடுத்தது இந்த லாபம் இருக்கு இல்லையா, நமக்கு மீதி லாபம் 6,000 லாபம் கிடச்சி 3,000 நம்ம மறு வெளியீட்டு நட்டத்துக்காக சரி கட்டிட்டேன். மீது 3,000 அப்படியே இருக்குது. அந்த 3,000 தான் நமக்கு முதலின காப்பு கணக்கு போகணும். அப்போ பங்கு ஒருபிழப்பு கணக்கு பற்று வச்சுட்டு முதலின காப்பு கணக்கை வரவு 3,000 ரூபா. இப்போ பங்கு ஒருபிழப்பு கணக்கில் இருக்காது. பார்த்துங்க எப்படி இருக்காதுன்னு சொல்கிறேன். பங்கு ஒருபிழப்பு எங்கே இருக்குது பாருங்கள், வரவில் இருக்கும். இப்போ பத்தில் ஒரு 3,000 வச்சுட்டு பாருங்கள், மறு வெளியீட்டில் இன்னும் ஒரு பற்று வச்சுருக்கேன் பாருங்கள் 3,000 இல்லையா. அப்போ கணக்கிலேருந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி தான் போடணும் மாணவர்களே. அடுத்தடுத்த கணக்கையும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.